Hi all, welcome back to a newspaper analysis session. February 7 ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, CMRL to start making first driverless train in Sri City tomorrow அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are going to start the production of the ஃபர்ஸ்ட் டிரைவர்லெஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, எங்கே அப்படின்னா ஸ்ரீ சிட்டியில் அவங்களோட ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிரைவர்லெஸ் ட்ரெயினை வந்து என்ன செய்ய போகிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பை ஆகஸ்ட், திஸ் இயர் ஆகஸ்ட். ஓகேவா, நேஷ்னல் ஆர்ட் கேலரி ஓப்பன்ஸ் டு பப்ளிக் ஆஃப்டர் ஓவர் அ டிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஆஃப்டர் அதாவது ஒரு டிகேடுக்கு அப்புறமா 10 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷ்னல் ஆர்ட் கேலரியை வந்து என்ன பண்ண போகிறாங்க, கவர்மெண்ட் மியூசியம் காம்ப்ளெக்ஸில் இருக்குது எக்மோரில். ஸோ அதை வந்து பப்ளிக் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம் அண்ணாதுரை டேக்ஸ் ஓவர் அஸ் ஐஓசி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அதாவது ஐஓசி அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஓகேவா, ஸோ அதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, மிஸ்டர் எம் அண்ணாதுரையை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். ஓகேவா, ஸோ ஹூ இஸ் டேக்கிங் சார்ஜ் அஸ் ஐஓசி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னா எம் அண்ணாதுரை. ஸ்பானிஷ் ஃபிர்ம் எடிபன் டு இன்வெஸ்ட் 540 crore இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்பெயினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ் டயாஸ்போராவை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஸ்பெயின்லேயும் என்ன பண்ணாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பானிஷ் ஆர்கனைசேஷனாக இருக்கக்கூடிய எடிபன் வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து 540 crore rupees வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பிகம் அ ஃப்ரூட்ஃபுல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாமா. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக என் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஓகேவா, டாப் பிராஸ் ஆஃப் NPCIL ரஷ்யன் சப்ளையர்ஸ் டு மீட் அட் கூடன்குளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ NPCIL அப்படின்னா என்னென்னா, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ தே ஆர் தி டாப் பிராஸ். ஓகேவா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கூடன்குளமை வந்து விசிட் பண்ண போகிறாங்க. ஒய், பிகாஸ் தே ஆர் தி the top brass of NPCIL is the Russian supplier. They are going to meet our கூடன்குளம் in order to check the productivity process. ஓகேவா, ஸோ என்ன பண்ண போகிறாங்க, கூடன்குளம் இதை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டை வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்காக ரஷ்யன் சப்ளையர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, கூடன்குளமை வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Coming to an editorial, first editorial is purely a political based news. So if you want to read the editorial, you can choose second one. ஓகேவா, ஸோ செகண்ட் ஒன் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இன்ட்ரீம் பட்ஜெட்டை பற்றியும் அதுக்கு வந்து RBI நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டையும் கோரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் எடிட்டோரியல் நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். மியான்மர் பார்டர் வில் பி ஃபுல்லி ஃபென்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று வந்து மிலிட்ரி எக்ஸசைசஸ் அண்ட் நேவல் எக்ஸசைசஸ் ஹெல்ட் இன் ஜான்வரி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு கீழே நிறைய நியூஸஸ் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த நியூஸை பார்க்குறப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், கோரிலேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்காதவங்க நேற்று அப்லோட் பண்ண அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நியூஸை பாருங்கள். உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்காக இந்த பர்டிகுலர் நியூஸ் இப்போ ஃபெப்ரவரியில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க் மாதிரி.
Tax to GDP ratio to hit all-time high of 11.7% of GDP in financial year 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெவன்யூ செக்ரட்டரி வந்து இந்தியாவோட டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்து கண்டிப்பாக இந்த 24-25 வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டைம் ஹையை வந்து என்ன பண்ணும், ஹிட் பண்ணும், விச் இஸ் 11.7% வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அவர் இந்தியன் எக்கனாமி இஸ் ஸ்டில் ஃபேஸிங் தி க்ரோயிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். India to see $67 billion in energy investments in next 5 to 6 years PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே நமக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா $67 billion வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 6% இருந்து 15% வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரைமரி எனர்ஜியை வந்து என்ன செய்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன எதுக்காக அப்படின்னா இன் ஆர்டர் டு மேக் ஜீரோ கார்பன் ஆர் கார்பன் நியூட்ரல் இன் ஆர் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இனி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனால் பிளெண்டிங் ப்ராசஸ்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அதுவுமே இனிமேல் என்ன ஆகும், ரொம்ப ஹைக் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ்லாம் அவ்வளோதான். நம்ம என்ன பார்க்கோம் இப்போ அப்படின்னா இப்போ ஜான்வரியில் பார்த்த ஒரு நியூஸோட கண்டினியூஷன் வந்து நமக்கு ஃபெப்ரவரி வரைக்கும் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மியான்மர் அந்த ஃபென்சிங் இஷ்யூ பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறோன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் பார்க்கணும், நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் ஓரியன்டாகவும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்ன நடக்கு நம்மளை சுற்றி அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.